அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேருந்து முக்கியமான ஒரு 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு என்ன? 9.8 மீட்டர் வினாடி -1. புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் பர் வினாடி அல்லது மீட்டர் வினாடி -1. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு என்ன? 1.625 மீட்டர் வினாடி -1. நிலவில் புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு 1.625 மீட்டர் வினாடி -1. மூன்றாவது வினா, இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என கூறுவது யாருன்னா அரிஸ்டாட்டில். இயங்குகின்ற பொருள்கள் யாவும் தாமாகவே இயற்கையாக தமது ஓய்வு நிலைக்கு வந்து சேரும் என்று கூறுவது யாருன்னா அரிஸ்டாட்டில். விசையின் விதி என அழைக்கப்படும் விதி எதுனா நியூட்டனோட இரண்டாம் விதி. விசையின் விதி நியூட்டனோட இரண்டாம் இயக்க விதி. திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். திருப்புத்திறனின் எஸ்ஐ அலகு நியூட்டன் மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். அடுத்ததுனா, ஒளிவிலகலின் இரண்டாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஸ்னெல் விதி. ஒளிவிலகலின் இரண்டாம் விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஸ்னெல் விதி. அதிக அலைநீளத்தை கொண்ட நிறம் எதுனா சிவப்பு. அதிக அலைநீளத்தை கொண்ட நிறம் எதுனா சிவப்பு. லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு என்னன்னா டயாப்டர். லென்ஸின் திறனின் எஸ்ஐ அலகு டயாப்டர். பாயில் விதியின் சமன்பாடு PV = மாறிலி. பாயில் விதியின் சமன்பாடு PV = மாறிலி. அடுத்த வினா, 0 கெல்வின் அப்படின்னா என்னென்னா -273 டிகிரி செல்சியஸ் ஆகும். 0 கெல்வின்னா -273 டிகிரி செல்சியஸ் ஆகும். அடுத்த வினா, மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட உதவும் கருவி வோல்ட்மீட்டர். மின்னழுத்த வேறுபாட்டை கணக்கிட உதவும் கருவி வோல்ட்மீட்டர். மின் கடத்தித்திறனின் அலகு ஓம் மீட்டர் -1. மின் கடத்தின் அலகு ஓம் மீட்டர் -1. ஓம் மீட்டர் -1. இதே 7th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மின் கடத்தின் அலகு சீமென்ஸ் பை மீட்டர். 7th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீமென்ஸ் பர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி கால்வனோமீட்டர். மின்னோட்டத்தின் திசையை கண்டறிய பயன்படும் கருவி கால்வனோமீட்டர். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். ஒரு குதிரைத்திறன் என்பது 746 வாட். மிக உயர்ந்த மின்தடை கொண்ட ஒரு கடத்தி எதுனா நிக்ரோம். மிக உயர்ந்த மின்தடை கொண்ட கடத்தி எதுனா நிக்ரோம். ஒளியின் திசைவேகம் என்னன்னா 331 மீட்டர் பர் வினாடி. ஒளியின் திசைவேகம் 331 மீட்டர் வினாடி -1. இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. இரும்பில் ஒளியின் திசைவேகம் 5950 மீட்டர் வினாடி -1. எதிரொலிப்பு தத்துவத்தில் செயல்படும் மகப்பேறியல் கருவி எதுனா அல்ட்ராசோனோகிராஃபி. நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிய பயன்படும் கருவி சோனார். இதயத்தை சீராக செயல்பட வைக்கிற ஐசோடோப் எதுனா ஐசோடோப் சோடியம் 24. இதயத்தை சீராக செயல்பட வைக்கிற ஐசோடோப் எதுன்னு கேட்டாங்கன்னா சோடியம் 24. நம்ம இதயம் 24 வாரமும் செயல்பட்டு நான் வச்சுங்க. சோடியம் 24. கேத்தோடு கதிர்களை கண்டறிந்தவர் யாருன்னா ஜே தாம்சன். கேத்தோடு கதிரை கண்டறிந்தவர் யாருன்னா ஜே தாம்சன். யுரேனியத்தின் முக்கிய தாது பிட்ச் பிளான்ட். யுரேனியத்தின் முக்கிய தாது பிட்ச் பிளான்ட். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு யாது? பெக்கோரல். கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு பெக்கோரல். ஆல்ஃபா சிதைவினால் தாய் உட்கருவில் எத்தனை நிறையின் குறையும்னா 4. ஆல்ஃபா சிதைவினால் தாய் உட்கருவில் எத்தனை நிறையின் குறையும்னா 4. இரண்டாவது உலகப் போரின் போது நாகசாகியில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் பேட்மேன். அடுத்தது, இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் எதுனா தாராப்பூர் அணுமின் நிலையம். இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூர் அணுமின் நிலையம். இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை எதுனா அப்சரா.
இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு வந்து அப்சாரா. அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதவும் சாதனம் வந்து டோசிமீட்டர். அயனியாக்கும் கதிர்வீச்சின் அளவினை கண்டறிய உதவும் சாதனம் வந்து டோசிமீட்டர். திட்ட வெப்பநிலையில் மோலார் பருமனின் மதிப்பு என்னன்னா 22.4 லிட்டர். திட்ட வெப்பநிலையில் மோலார் பருமன் மதிப்பு வந்து 22.4 லிட்டர். அணுவை பற்றிய முதல் அறிவியல் கோட்பாட்டினை வெளியிட்டது யாருன்னா ஜான் டால்டன். லித்தியத்தின் அணுநிறை எத்தனைனா 6.941 AMU. எத்தனாலின் கொதிநிலை எவ்வளவு? 78 டிகிரி செல்சியஸ். எத்தனாலின் கொதிநிலை வந்து 78 டிகிரி செல்சியஸ். தாவர உள்ளமைப்பியலின் தந்தை யார்? நெகமையா க்ரூ. தாவர உள்ளமைப்பியல் தந்தை வந்து நெகமையா க்ரூ. செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் யாருன்னா CNR ராவ். இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எதுனா முகுளம். இதய துடிப்பு சுவாசத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு எதுனா முகுளம். மனிதர்களில் தண்டுவடத்திலிருந்து எத்தனை இணை தண்டுவட நரம்புகள் உருவாகின்றன? 31 இணை தண்டுவட நரம்புகள். அடுத்த வினா, மனித உடலின் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவதுன்னா ஹைப்போதலமஸ். மனித உடலோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையமாக செயல்படுவதுன்னா ஹைப்போதலமஸ். பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு என்ன பேர்னா எண்டமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு எண்டமோஃபிலி. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவது யாருன்னா MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவது யாருன்னா MS சுவாமிநாதன். லைசின் செறிந்த மக்காச்சோளம் எதுனா சக்தி. அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல்வகை எதுனா IR8. அதிக மகசூல் தரும் அரைக்குள்ள நெல்வகை எதுனா IR8. DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யாருன்னா அலெக்ஸ் ஜெஃப்ரா. DNA விரல் ரேகை தொழில்நுட்ப முறையினை வடிவமைத்தவர் யாருன்னா அலெக்ஸ் ஜெஃப்ரா. வைட்டமின் A குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி எதுனா கோல்டன் ரைஸ். வைட்டமின் A குறைபாட்டை தவிர்க்கும் அரிசி வந்து கோல்டன் ரைஸ். தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடிய அரிசி வந்து IR8. நைட்ரேட் வெளியேற்றும் பாக்டீரியாவின் வகை எதுனா சூடோமோனாஸ். உலக நீர் தினம் எப்போனா மார்ச் 22. அடுத்த வினா, அரசு வழங்கும் விவசாய மானியங்கள், விவசாய உபகரணங்கள், பயிர் காப்பீட்டு தகவல்கள் மற்றும் காலநிலை பற்றிய தகவல்களை தரும் தமிழக அரசின் செயலி பெயர் என்னன்னா உழவன் செயலி. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் எப்போனா 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 18. இரத்த புற்றுநோய் லியூக்கோகேமியாவை குணப்படுத்தும் தாவரம் வந்து நித்திய கல்யாணி. அதோட அறிவியல் பேர் வந்து கேத்தாரந்தஸ் ரோசியஸ். அடுத்த வினா, மலேரியா நிமோனியா காய்ச்சலை குணப்படுத்தும் தாவரம் வந்துன்னா சின்கோனா மரம். மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? கேரளா கொச்சின். மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குன்னா கேரளா கொச்சின். பீரியான் என்ற பதத்தினை உருவாக்கியவர் யாருன்னா ஸ்டான்லி பி ப்ரூஸ்னர். காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலை பதப்படுத்தப்பட்ட பயன்படும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் மெகாடோரியம். காஃபி விதைகள், தேயிலை மற்றும் புகையிலையை பதப்படுத்த பயன்படும் பாக்டீரியா எதுனா பேசிலஸ் மெகாடோரியம். அடுத்த வினா, உலக மலேரியா தினம் என்னைக்குன்னா ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் வந்து ஏப்ரல் 25. சிறுகுடலின் நீளம் வந்து 5 மீட்டர். சிறுகுடலின் நீளம் வந்து 5 மீட்டர். பெருக்குடலின் நீளம் வந்து 1.5 மீட்டர். சிறுகுடல் நீளம் வந்து 5 மீட்டர். பெருக்குடலின் நீளம் வந்து 1.5 மீட்டர். சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் வந்து ஆக்சிஜன் குடும்பம். சால்கோஜன் குடும்பம் என்று அழைக்கப்படும் குடும்பம் எதுனா ஆக்சிஜன் குடும்பம். காப்பரின் முக்கிய தாது எது? காப்பர் பைரட். காப்பரோட முக்கிய தாது காப்பர் பைரட். அலுமினியத்தின் உருகுநிலை என்ன? 660 டிகிரி செல்சியஸ். அலுமினியத்தின் உருகுநிலை வந்து 660 டிகிரி செல்சியஸ். எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து 7. எப்சத்தில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை வந்து 7. வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். வெள்ளை விட்ரியாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து ஜிங்க் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். நீரின் குளுக்கோஸின் கரைதிறன் எவ்வளோனா 100 கிராம் நீரில் 91 கிராம்.
சுண்ணாம்பு கல்லின் வேதியியல் வாய்ப்பாடு வந்து கால்சியம் கார்பனேட். சுண்ணாம்பு கல்லோட வேதியியல் வாய்ப்பாடு வந்து கால்சியம் கார்பனேட். தூய பாலின் மதிப்பு வந்து 5. தூய பாலின் pH மதிப்பு வந்து 5. முட்டை வெள்ளைக்கருவின் pH மதிப்பு வந்து 8. நெல் எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்? அமிலத்தன்மை. நெல் வந்து அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் தான் வளரும். கரும்பு வந்து எத்தன்மை கொண்ட மண்ணில் வளரும்னா நடுநிலைமை தன்மை கொண்ட மண்ணில் வளரும். நெல் வந்து அமிலம், கரும்பு வந்து நடுநிலை தன்மை கொண்ட மண்ணில் வளரும். அடுத்த வினா, 95.5% எத்தனால் பேர் என்னென்னா ஆற்றல் ஆல்கஹால். அடுத்தது, சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம். சிவப்பு எறும்பில் காணப்படும் அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம். வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எதுனா எத்தனால். வாகனங்களில் குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படும் வேதிப்பொருள் எதுனா எத்தனால். ஒளிவினையானது பசுங்கணிகத்தின் எப்பகுதியில் நடைபெறுகிறதுனா கிரானா. தாவரத்தில் நீராவி போக்கை தடுப்பது எதுனா கியூட்டிக்கல். தாவரத்தில் நீராவி போக்கை தடுப்பது எதுனா கியூட்டிக்கல். சைலம் மற்றும் ஃப்ளோயம் ஆகியவை எவ்வகை திசுக்கள் ஆகும்? வாஸ்குலார் திசுக்கள் ஆகும். சைலம் மற்றும் ஃப்ளோயம் வந்து வாஸ்குலார் திசுக்கள் ஆகும். பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைசோபங்கள் காணப்படுகின்றன? 70S. பசுங்கணிகத்தின் ஸ்ட்ரோமா பகுதியில் எவ்வகை ரைபோசோம்கள் காணப்படுகிறதுனா 70S ரைபோசோம்கள். அடுத்தது, மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் உள்ளதுன்னா 60-70%. மைட்டோகாண்ட்ரியாவில் எத்தனை சதவீதம் புரதம் இருக்குன்னா 60-70%. ட்ரை கார்பாக்சிலிக் அமிலம் சுழற்சியின் மற்றொரு பேர் வந்து கிரப் சுழற்சி. ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சியின் மற்றொரு பேர் வந்து கிரப் சுழற்சி. அட்டையின் உட்சுவர் எத்தனை அடுக்குகளை கொண்டதுன்னா 5. அட்டையோட உட்சுவரில் எத்தனை அடுக்கு இருக்குன்னு கேட்டாங்கன்னா 5. ரத்தம் ஊறுதலை தடுக்கும் பொருள் வந்து ஹிர்டினின். ரத்தம் ஊறுதலை தடுக்கும் பொருள் வந்து ஹிர்டினின். அட்டையின் கண்ட அமைப்பு பேர் என்ன? மெட்டாமெரிசம். அட்டையோட கண்ட அமைப்பு பேர் வந்து மெட்டாமெரிசம். முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளதுன்னா ஃப்ளூரா. முயலின் ஒவ்வொரு நுரையீரலும் எந்த சவ்வினால் சூழப்பட்டுள்ளதுன்னா ஃப்ளூரா. இரத்த கொடையாளி எவ்வகை இரத்தம்னா O வகை இரத்தம். நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா நியூட்ரோஃபில்கள். நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது எதன் எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னா நியூட்ரோஃபில்கள். இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் வந்து அனிமியா. இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவினால் ஏற்படும் நோய் வந்து அனிமியா. இரத்த தட்டுகளின் வாழ்நாள் எவ்வளோ நாள்னா 8-10 நாட்கள். இரத்த தட்டோட வாழ்நாள் வந்து 8-10 நாட்கள். இரத்த வகையை கண்டறிந்தவர் யாருன்னா காரல் லேண்டினர். இரத்த வகையை கண்டறிந்தவர் யாருன்னா காரல் லேண்டினர். சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பது எதுனா பான்ஸ். சிறுமூளையின் பக்கவாட்டு கதுப்புகளை இணைப்பது எதுனா பான்ஸ். அடுத்த வினா, மனித உடலில் மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல். மனித உடலில் மிக நீளமான செல் எதுனா நரம்பு செல். ஆக்சானின் மேற்புறம் போர்த்தப்பட்டுள்ள பாதுகாப்பு உரை பேர் என்ன? மையலின் உரை. பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் என்னன்னா சல்சி. பெருமூளை புறணியில் காணப்படும் பள்ளங்களின் பெயர் வந்து சல்சி. உடலின் அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துவதுனா தண்டுவடம். உடலோட அனைத்து செயல்களை கட்டுப்படுத்துவதுனா தண்டுவடம். தாவரங்களில் அதிக அளவில் காணப்படும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின்கள். தாவரங்களில் அதிக அளவு காணப்படும் ஹார்மோன் வந்து ஜிப்ரலின்கள். எது உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறதுனா மெலட்டோனின். அப்படின்னா மெலட்டோனின் உற்பத்தி குறைவினால் இயற்கையான உறக்க சுழற்சி பாதிக்கப்படுகிறது. விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான். விந்து செல் உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஹார்மோன் வந்து டெஸ்டோஸ்டிரான். மகரந்த தூளின் உள்ளுரை பெயர் என்னன்னா இண்டைன். மகரந்த தூளின் உள்ளுரை பெயர் வந்து இண்டைன். மரபியலின் தந்தை யார்? கிரிகர் ஜோகன் மெண்டல். மரபியலின் தந்தை வந்து யாருன்னா கிரிகர் ஜோகன் மெண்டல். குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா வாட்டேயர். குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யாருன்னா வாட்டேயர். தொல்லுயிரின் தந்தை யார்? லியோனார்டோ டாவின்சி. தொல்லுயிரின் தந்தை வந்து லியோனார்டோ டாவின்சி. புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்சினோஜென்கள். புற்றுநோயை உண்டாக்கும் காரணிகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கார்சினோஜென்கள். மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் வந்து எதுனா ஈயம். மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கும் தனிமம் வந்து ஈயம்.
நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்புலேருந்து மிக முக்கிய 100 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோ சந்திப்போம்.